இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் அப்படின்றது கொஞ்சம் தடைபடக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா, இவர்களுக்கு அ பெ பொதுவாக அவர்களினுடைய திருமண வாழ்க்கையில தாம்பத்தியம் அப்படின்றது கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. பெரிய அளவுக்கு இவங்களுக்கு அந்த உறவுகளோட மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. ஏன்னா, கேதுவினுடைய நட்சத்திரம்ன்றதுனால அதிகப்படியாக ஆன்மீகம், அதிகப்படியாக உழைப்பு, பிசினஸ், வேலை இதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களே ஒழிய, அந்த குடும்ப உறவுகள்ல பெரிய அளவுக்கு இவங்க அக்கறை காட்ட மாட்டாங்க. அதனால திருமணம் முடிஞ்ச உடனேயே எந்த விதமான பிளானும் பண்ணாம, நம்ம லைஃப்ல செட்டில் ஆனதுக்கப்புறம் குழந்தைய பெத்துக்கலாம். நம்ம ஒரு நல்ல வீடு, வாகனம்லாம் வாங்குனதுக்கப்புறம் குழந்தைய பெத்துக்கலாம். இந்த மாதிரியாக பிளான் பண்ணுனாங்க அப்படின்னா, அந்த குழந்தை பிறப்புல மிகப்பெரிய அளவுக்கு சிக்கல்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாம நார்மலா திருமணம் ஆன உடனே குழந்தை பிறப்பு அப்படின்னு இருந்துருச்சு அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவர்கள் பொருளாதார ரீதியாக எப்படி இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் இவர்களினுடைய தந்தைக்கே நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்குமோ, அதே மாதிரி இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பொருளாதார ரீதியாக நிறைய ஒரு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு அமைப்புன்றது இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு.